சமூக நீதியை நிலைநிறுத்துவதில் திமுக அரசு தனது பங்களிப்பை ஆற்றும் என்று திமுகவின் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தெரிவித்துள்ளார். தொலைபேசி வழி அவர் ஆற்றிய எதிர்வினையை கேட்கலாம். ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். 10.5% ஒருவேளை சகோதரர் வேல்முருகன் சொல்வதை போல எம்பிசி நமது வன்னியர் மக்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால், இதனால் யார் பாதிப்படைய போகிறார்கள்? உயர் ஜாதிக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? இது மொத்தம் 20% நாம் 115 ஜாதிகள் இருக்கிறது. 115 ஜாதிகளில் 65 ஜாதிகள் வன்னியர் ஜாதி, 35 டிஎன்சி, அண்ட் அதுக்கு பிறகு ஒரு 15 சின்ன சின்ன ஜாதிகள் சேர்ந்துதான் அந்த எம்பிசி கோட்டா. அப்படி இருக்கும்போது சகோதரர் வேல்முருகன் ஒரு தவறான வாதத்தை வைக்கிறார் அல்லவா? இதற்கும் உயர் ஜாதிக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை இதே எம்பிசியில் இருக்கக்கூடிய ஏனையவர்கள் ஏதோ செய்கிறார்கள் என்றால் கூட ஒரு தர்க்க ரீதியாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் இது போன்ற சதி வேலைகளையோ அல்லது இது போன்ற சகுனி வேலைகளுக்கோ இந்த அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஒருபோதும் தலைவணங்காது. சமூக நீதியை நிலைநிறுத்துவதில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கான பங்களிப்பை செய்யும். தளபதி மு.க. ஸ்டாலின் அதை செய்து முடிப்பார்.